வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் டிஃபின் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபின் சாம்பார் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அலசியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு புளியோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ குக்கரில் 3 விசில் போல் வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 10-12 போல் சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காயெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். நான் இங்கே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காயெல்லாம் பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நாம் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதை நம்ம காயெல்லாம் வேக வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நாம் இதில் சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் காயத்தூள். இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வதக்கும் போதும் சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதித்து லைட்டாக வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து நாம் தாளிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 4 சின்ன வெங்காயத்தை நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். கூடவே 2 வத்தலை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நாம் இது வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் வந்து லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நாம் குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டிஃபின் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.